3,00,000 வந்துருச்சு. இப்போ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ? 2,00,000. அது ஒரு 15 அடுத்து பண்ணோம்னா ஐ திங்க் ஒரு 4 சி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அப்படின்றாரு. முதல் முறை இது வாய்ப்பு இல்லை, ஆனாலும் நீ கேட்குறேன் தரேன்னு சொன்னார்ல, அவர் 2வது முறை எதுவுமே பேசாமல் முதலாக கொடுக்குறாரு. மனுஷன் இப்படி தான் விழறான். எவ்வளோ கொடுக்குறாரு? 15,00,000. 5,00,000க்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவர் அதே பிஸ்னஸ்க்கு 15,00,000க்கு கொடுக்குறாரு. மீதி 2 பேரும் கொடுக்குறாங்க. நடக்குது. 10,00,000 திரும்ப வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ளே 10,00,000 வந்துருச்சு. பரவாயில்லப்பா, முதல்ல கொடுத்தது இது எல்லாம் 12,00,000 வந்துருச்சேப்பா, மொத்தமே நான் கொடுத்தது 20 தான், 12 வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படி இப்படின்னு. இப்போ ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பர்சன் தான் முடிவெடுக்கிறார். ஒரு 50,00,000 போட்டோம்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வழக்கம் போல் இவர் இல்லை 50 இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமா பார்த்து சொல்லு, அடுத்த கட்டம் இவரே பேசுகிறாரு. அவன் இல்லை 50 போதும் தேவைன்னா சொல்கிறேன்றான். அப்புறமா கிட்ட நெருங்கும்போது ஒரு சின்ன வேற ஒரு ஐடியா வந்திருக்கு, அநேகமாக நல்லா வந்துடும்னு தோணுது, ஒரு 70 இருந்தால் கூட ஓகே, 75 இருந்தால் கூட ஓகே அப்படின்றார் அவர். இப்போ 3 பேரும் சேர்ந்து 75 கொடுக்குறாங்க. இதில் எடுத்ததுமே ஒரு மாதமோ 2 மாதமோ அதுக்குள்ளே 15 20 என்னமோ வருது. வரவும் இவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிடும். அப்பா என்ன சூப்பர், இந்த மாதிரி இன்னும் 2-4 மாதம் வந்துச்சுன்னா முடிஞ்சது, அவர் சொன்ன கணக்காக அவர் பண்ணிடுவார் அப்படின்னு. இங்கேருந்து தான் தடம் பொருள ஆரம்பிக்குது. முதல்ல கொடுத்த மாதிரி இப்போ கொஞ்சம் வர்றது சிரமம், ஏன்னா ரிஸ்க்கு பெரிய லெவல் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு 75 போட்டால் 1 மந்தில் முதல்ல 1C வந்துடும், இன்னொரு 75 போட்டால் 1C வந்துடும். முதல்ல எவ்வளோ கொடுத்துருக்காரு? 75. இன்னொரு 75 போட்டால் 1C வந்துடும். போடுறாங்க. எப்படி போடுறாரு? முதல் முறையாக மனைவிக்கு தெரியாமல் பேங்கில் கொண்டு போய் வச்சு கொடுக்குறாரு. டாக்குமெண்ட்ஸ் இது நடக்குது. அங்கே ஏதோ ஒரு 25 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்து, இல்லை இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படின்னா, அது கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம பணம் உடையாந்துடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து இந்த 1C ரேஞ்சுக்கு போகிறாங்க. இப்போ தான் இவருக்கு முதல் முறையாக பயம் வருது, ஆனாலும் கொடுக்குறாரு. இப்படியே போய் கரெக்டாக ஒரு 3 வருடங்களில் இந்த 3 நண்பர்களுடைய படமும் போயிடுது.